வெல்கம் டு மை சேனல். சம்மர் 7 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் நான் கொடுத்துருந்த அந்த ஃபுட் சார்ட்டை 7 நாளும் ஸ்கிப் பண்ணாமல் எத்தனை பேர் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க? அப்படி ஃபாலோ பண்ணவங்க உங்களோட உடல் எடை குறைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கரெக்டாக அந்த 7 நாளும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 கிலோ உடல் எடை குறைஞ்சிருக்கும். ஆனால் ஒரு சில சகோதரிகளுக்கு 1/2 கிலோ உடல் எடை குறைஞ்சது. இன்னும் ஒரு சில சகோதரிகளுக்கு நான் 7 நாளைக்கு முன்ன நான் என்ன வெயிட் இருந்தனோ அதே உடல் எடையோடு தான் இப்போவும் இருக்கேன், ஆனால் கரெக்டாக இந்த 7 நாளையும் ஃபாலோ பண்ணியும் என்னோட உடல் எடை குறையலை அப்படின்றவங்க கண்டிப்பாக நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி மருத்துவ பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் உடல் எடை குறைக்கிறத நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 30 வயசுக்கு மேலே ஆன பெண்கள் அனைவருமே வருஷத்துக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. 40 வயசு ஆச்சு அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கணும். அதுலயும் முக்கியமா தைராய்டு சுகர் எப்படி இருக்குன்றத 6 மாசத்துக்கு ஒரு முறை நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சுகரும் தைராய்டும் உங்க உடல் எடையை ஏத்தவும் செய்யும், இறக்கவும் செய்யும். நம்ம என்ன நினைப்போம், திடீர்னு நம்ம உடம்பு ஏறுது, திடீர்னு நம்ம உடம்பு இறங்குது அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் நினைக்காதீங்க. பெண்கள் எப்பவுமே தன்னை பத்தி கவலைப்படவே மாட்டீங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு 7 நாளை நீங்க ஃபாலோ பண்ணி உங்களோட வெயிட் லாஸ் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க சீக்கிரமாவே உங்களோட ஐடியல் வெயிட்டுக்கு வந்துடுவீங்க. ஆனா உடல் எடை குறையாதவங்க கண்டிப்பா ஒரு மருத்துவ பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உணவுகளை நீங்க டயட்ல கொண்டு வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட உடல் எடை குறைப்பு அப்படின்றது ரொம்ப சூப்பராகவே நடக்கும். இதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு உடம்பு எடை குறைஞ்சது எனக்கு குறையல அப்படின்னா உங்களை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட உடல் எடையும் ரொம்ப ஈஸியாகவே குறையும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சில சிஸ்டர் இந்த சம்மர் 7 டே வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கான வீடியோவை இப்போ தான் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. மார்ச் மாதம் தான் ஆகுது. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 4 மாசத்துல நீங்கள் எப்போ வேணாலும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு 7 நாள் இந்த 7 டே சேலஞ்சு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட உடல் எடை குறைப்பு அப்படின்றது இந்த சம்மரில் கண்டிப்பாக 2 கிலோ தாராளமாக நீங்கள் குறைக்கலாம். ஏன்னா வெயிட் லாஸ்க்கு உகந்த காலம் அப்படின்றது இந்த கோடை காலம் தான். இந்த கோடை காலத்தில் உடற்பயிற்சி இல்லாமல் இது மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறது மூலயமா உங்களோட உடல் எடை குறைப்பு அப்படின்றது ரொம்ப ஈஸியாகவே நடக்கும். ஒரு சில சிஸ்டர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா நான் ஃபுட் சார்ட் கொடுக்கும்போதே ஒரு சில சிஸ்டர்லாம் சொல்லியிருந்தாங்க, எனக்கு பனங்கிழங்கு கிடைக்கல. இன்னும் ஒரு சில சிஸ்டர் இதை எப்படி எடுத்துக்கிறது, இந்த விஷயத்த எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கான டீட்டெயிலாக கொடுக்கல. ஏன்னா நான் கொடுத்துருந்த வீடியோவே கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் டவுட்ஸ் நான் கிளியராக சொல்லணும் அப்படின்னா தனியாக இருந்து சொல்கிறதாக இருந்தால் தான் அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு வீடியோவாக நான் மேக் பண்ணி போடும்பொழுது ஷார்ட்டாக சொன்னால் தான் நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்ற எண்ணமாவது ஒரு இல்லை அப்படின்னா சரி இவங்க ரொம்ப வளவலான்னு பேசிகிட்டே போகிறாங்க, ஸ்கிப் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுறதுனால ஒரு சில விஷயங்களை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் ஃபுட் சார்ட் கொடுத்துருந்தேன். அதில் ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்கிறவங்க இப்போ இந்த 7 நாளும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பொருட்கள்லாம் வாங்கி வச்சதுக்கப்புறமா இப்போத்துலேருந்து கூட நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணலாம். என்கிட்ட ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய எல்லா சிஸ்டரும் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஈஸியாக உடல் எடை குறைக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் கொடுத்துருந்த அந்த ஃபுட் சார்ட் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி ஃபுட் சார்ட் தான் நான் எல்லாருக்குமே கொடுப்பேன். அதில் எந்த ஒரு இடத்துலையுமே மாத்திரைகளோ மருந்துகளோ புரோட்டீன் பவுடரோ எடுத்துக்க சொல்ல மாட்டேன். இதுதான் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராததுக்கான முக்கிய காரணம். வீட்டில் அன்றாடம் நம்ம கைகளால் சமைச்சு சாப்பிடும்போது நம்மளோட உடல் எடை அப்படின்றது ரொம்ப ஈஸியாகவே நடக்கும். ஒரு சில வீடியோஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நார்மலாக டயட் எடுத்துப்பாங்க, கூட பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் போட்டு ஒரு ஷேக் ஒன்று எடுத்துப்பாங்க, இல்லைனா விட்டமின்ஸ் டேப்லெட்ஸ் ஆகட்டும் இல்லை கால்சியம் டேப்லெட் ஆகவும் எடுத்துப்பாங்க. ஏன் அப்படின்னா நான் கால்சியம் இல்லாமல் நான் உணவுப் பொருள் எடுத்துக்கிறேன், அதனால் கண்டிப்பாக எனக்கு கால்சியம் சத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டேப்லெட்லாம் எடுத்துக்கும்போது டேப்லெட்டால் வரக்கூடிய சத்து அப்படின்றது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். இன்னும் ஒரு சில ப்ரோட்டீன் பவுடரில் என்னென்ன பொருட்கள் கலந்துருக்குறாங்க அப்படின்னு தெரியாமல் எடுத்துக்கும்பொழுது உங்களுக்கு என்னவோ அப்போது சடசடன் உடம்பு எடை குறையிற மாதிரி தான் தெரியும். ஆனால் பின்னாடி நிறைய சைடு எஃபெக்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக நீங்கள் உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாத்திரைகளையோ மருந்துகளையோ இல்லை புரோட்டீன் பவுடர்களையோ நம்பாதீங்க. நீங்கள் கைப்பட சமைச்சு சாப்பிட்டே உங்களோட உடல் எடை குறைக்கிறதுக்கு பாருங்கள். அதுதான் ரொம்ப ஹெல்த்தியான உடல் எடை குறைப்பு. ஏப்ரல் 2 30 டே வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிஸ்டர் கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பிரச்சனைக்காக மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற டீட்டெயிலையும் சொல்லி இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் கேட்டுட்டு நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக உங்களோட உடல் எடையை குறைக்க. ஜூன் மாதம் வரைக்கும் வரக்கூடிய எல்லா வெயிட் சேலஞ்சிலையும் உங்களோட உடல் பயிற்சி அப்படின்றது ஒன்று இல்லாமல் உணவு மூலயமாவே தான் உங்களோட உடல் எடையை குறைக்க போகிறீங்க. இந்த சம்மர் அப்படின்றது உடல் எடை குறைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான காலகட்டம். வெயிட் பண்ணாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.